Hello all, welcome to Learn PowerShell video series. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் PowerShell ஃபில்டரிங் பற்றி நிறைய விஷயம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த டாப்பிக்கை இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ நமக்கு ஏர்லி ஃபில்டரிங்னா என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏர்லி ஃபில்டரிங்னா என்ன, நமக்கு ஃபில்டர் பண்ண போகிற வேல்யூ, அதாவது வந்து ஃபில்டர் பண்ண போகிற திங் வந்து அந்த கமாண்ட் லெட்டரோட பேராமீட்டரில் இருந்தால் நம்ம டேரெக்டாக ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அது நம்ம கெட் சர்வீஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒருவேளை ஃபில்டர் பண்ண போகிற வேல்யூ வந்து அந்த கமாண்ட் பேராமீட்டர் இல்லைனாலும் அந்த கமாண்ட் பேராமீட்டரில் எங்கேயாச்சும் ஃபில்டர்னு ஒரு பேராமீட்டர் இருந்துச்சுனாக்கா நம்ம அந்த ஃபில்டர் பேராமீட்டர் யூஸ் பண்ணி அந்த கமாண்ட் லெட்டர் ப்ரொடியூசர் ப்ராப்பர்ட்டி எது வேணால் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாங்கிறத பற்றி பார்த்தோம். நம்ம அதையும் போன எக்ஸாம்பிள்லேயே பார்த்துட்டோம். எடுத்து கெட் யூசர் வச்சு பார்த்துட்டோம். ஸோ ஒரு சில சுச்சுவேஷன் வரும். என்னன்னாக்கா ஒரு சில கமாண்டட்ல வந்து கெட் நமக்கு தேவையான வேல்யூ வந்து கமாண்ட் பேராமீட்டர்லையும் இருக்காது, அந்த கமாண்ட் ஃபில்டருங்கிற பேராமீட்டர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி தேவையான அவுட்புட்டை ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இட்ரேட்டிவ் ஃபில்டரிங் யூஸ் பண்ணுவோம். இட்ரேட்டிவ் ஃபில்டரிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா வந்து ஒரு கமாண்ட் ப்ரொடியூசர் அவுட்புட்டை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து அதை தனியாக ஒரு ஃபில்டர் போட்டு நமக்கு தேவையான ஃபில்டரை எடுக்கிறது. ஸோ இது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வழக்கமாக பார்க்குற கெட் சர்வீஸ் இருப்போமே, கெட் சர்வீஸோட கெட் ஹெல்ப் எடுத்திங்கனாக்கா ஸோ ஃபஸ்ட்டு கெட் சர்வீஸ் என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாமா. ஸோ கெட் சர்வீஸ் இவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம ஆல்ரெடி நேமை வச்சு ஃபில்டர் பண்ணிட்டோம், கரெக்டுங்களா? இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த ஸ்டேட்டஸ் வேணும். ஆக்சுவலாக ஸ்டேட்டஸில் எதெல்லாம் ஸ்டாப்டுன்னு இருக்கோ அந்த சர்வீஸ் மட்டும் எனக்கு வேணும்னு வச்சுக்கலாமே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுவோம், கெட் சர்வீஸோட இது பேராமீட்டரில் வந்து ஸ்டேட்டஸ்னு எங்கேயாச்சும் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ கெட் ஹெல்ப் கெட் சர்வீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தீங்கன்னாக்கா இந்த கமாண்டட்டில் எங்கேயா ஸ்டேட்டஸ்னு இருக்கா? எங்கேயுமே இல்லை ஸ்டேட்டஸு. நீங்கள் வேணால் பாருங்கள், எங்கேயுமே இல்லை. சரி, ஓகே, நமக்கு தேவையான வேல்யூ இங்கே இல்லை ஆக்சுவலாக ஃபில்டர் பண்ணுறதுக்கு. அடுத்து ஃபில்டருங்கிற பேராமீட்டர் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம கெட் யூசர் என்ன பார்த்தோம், ஃபில்டர்னு ஒரு பேராமீட்டர் இருந்துச்சு. அதில் என்ன பண்ணோம், இந்த கெட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கமாண்ட், அதாவது கெட் யூசர் ப்ரொடியூஸ் பண்ணுற கமாண்டட்டில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம், அந்த ஃபில்டருங்கிற பேராமீட்டர் யூஸ் பண்ணி. ஸோ ஃபில்டருங்கிற பேராமீட்டர் இருக்கான்னு பார்க்குறோம், ஃபில்டருங்கிற பேராமீட்டரும் இதில் இல்லை. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கனாக்கா இந்த கெட் சர்வீஸ் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி அதில் வர அவுட்புட்டை வந்து நம்ம இன்னொரு கமாண்டுக்கு கொடுத்து வேற ஆப்ஜெக்ட்னு ஒரு கமாண்டுக்கு கொடுத்து அதை மூலமாக ஃபில்டர் கிரியேட் பண்ணி நம்ம வந்து தேவையான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கெட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கமாண்ட் அவுட்புட் வந்து இதுதான். ஸோ இந்த அவுட்புட் மொத்தத்தையும் நான் என்ன பண்ணுவேன், வேற ஆப்ஜெக்ட்டுங்கிற கமாண்டு கொடுப்பேன். அங்கே வந்து என் ஃபில்டர் அப்ளை பண்ணுவேன். ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப் பண்ணி இருந்துச்சுனாக்கா கொண்டுட்டு வா அப்படின்னு அப்ளை பண்ணி எனக்கு தேவையான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான், இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இட்ரேட்டிவ் ஃபில்டரிங்கிறாங்க. ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட் நம்ம கெட் சர்வீஸ் கமாண்ட் என்ன விதமான அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கெட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா கெட் சர்வீஸ் எல்லா அவுட்புட்டுமே கலந்து வருது, சரிங்களா? ஸோ நமக்கு என்ன வேணும், வெறும் ஸ்டாப்டு சர்வீஸ் மட்டும் வேணும். ஸோ இந்த ஸ்டாப்டு சர்வீஸை வந்து நம்ம வந்து இயர்லி ஃபில்டரிங் மூலமாக பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்டாப்டு சர்வீஸ், இந்த ஸ்டேட்டஸுங்கிற பேராமீட்டர் வந்து எங்கேயுமே இல்லை இந்த கமாண்ட் லெட்டில், ஓகேங்களா? கெட் ஹெல்ப்ல போய் பார்த்துட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இங்கே பாருங்க, கெட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு பைப் என்ன பண்ணணும்னு தெரியும், இந்த கமாண்ட் ப்ரொடியூசர் அத்தனை அவுட்புட்டையும் வந்து இதுக்கு பக்கத்தில் இங்கே என்ன கமாண்ட் எழுதுறோமோ அதை கொண்டு வந்து கொடுத்துரும் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வேர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்துரும். நம்ம இந்த கமாண்ட் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன பண்ணோம், வேர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் கர்லி பேஸ் க்ளோஸ் கர்லி பேஸ் கொடுத்துட்டு $_. ஸோ இதே நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். $_ என்ன, ஒரு வேரியபிள்லேருந்தோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்தோ ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஒரு வேரியபிள் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்றுலேருந்து ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வான்னு அர்த்தம். ஸோ இந்த டாட்னு கொடுத்தோம்னா என்ன அர்த்தம்னாக்கா இந்த முன்னாடி கமாண்ட் ப்ரொடியூசர் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட்புட்லேருந்து இதுக்கு அடுத்து என்ன வேல்யூ கொடுக்குறோமோ, என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த பேராமீட்டர் நேமில் ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி நேமில் ஏதாச்சும் வேல்யூ இருந்தால் அதை எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு $_.status அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா $_ என்ன அர்த்தம், ஒரு வேரியபிள்லேருந்தோ இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்தோ. ப்ராப்பர்ட்டினா என்னது, PowerShellல இருக்க ஒவ்வொரு கமாண்ட்லையுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ப்ராப்பர்ட்டி அப்புறம் வந்து மெத்தட் இருக்கும். ப்ராப்பர்ட்டிங்கிறதுனாக்கா அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண அவுட்புட்லாம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியில் சேவ் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த நேம்ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இந்த கமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிலாம் எப்படி பார்ப்போம், நம்ம கெட் மெம்பர்னு கொடுத்தா அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துலாம். இங்கே பாருங்க, நம்ம இதையும் முன்னாடியே பார்த்துருவோம். கெட் சர்வீஸ்னு கொடுத்துட்டு கெட் மெம்பர் அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா இந்த கமாண்ட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்க, கண்டினியூஸ் இருக்குது, கேன் ஸ்டாப் இருக்குது, கண்டெய்னர் இருக்குது, மிஷின் நேமு, சைட்டு, சர்வீஸ் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி இத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த $_ங்கிறது என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம இப்போ,
ஸோ அந்த டாலர் அண்டர் ஸ்கோர் என்ன பண்ணும், ஒரு வேரியபிள்லேருந்தோ ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்தோ ஒரு வேல்யூவை எடுத்துருவா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டாட்டுங்கிறது என்ன, முன்னாடி கமாண்ட் ப்ரொடியூஸ் ஆகிற அவுட்புட்லேருந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு வேல்யூ எடுத்துருவான்னு சொல்கிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி, முன்னாடி கமாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட்டில் ஸ்டேட்டஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டிலேருந்து ஓகேங்களா ஈக்குவல் டு ரன்னிங் இல்லை ஸ்டாப்ல தான் சொல்லுவோம், ஸ்டாப். அப்போ என்ன அர்த்தம், இந்த கமாண்ட் என்ன செய்யுதுன்னு பாருங்க. ஸோ நம்ம இந்த கமாண்டில் வந்து நமக்கு ஸ்டாப்டுங்கிற ஃபில்டர் போட முடியாது. ஸோ இந்த கமாண்டோட அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிடும். அதை பைப் மூலமாக இந்த கமாண்டோட அவுட்புட் மொத்தத்தையும் இந்த கமாண்டு கொண்டு வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த வேர் ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்ன பண்ணாக்கா இந்த கமாண்டு இதில் என்ன பண்ணோம், இங்கே ஃபில்டர்னு கூட போட்டுக்கலாம். இதுதான் இந்த ஃபுல் கமாண்ட் போடலாமா, வேர் ஆப்ஜெக்ட் கொடுத்து ஃபில்டர் அப்படின்னு கொடுத்து கூட கொடுக்கலாம். ஃபில்டர் ஓகேங்களா, ஃபில்டர் வச்சுக்கோங்க. ஸோ ஃபில்டர் கொடுத்துட்டு டாலர் அண்டர் ஸ்கோர் டாட் ஸ்டேட்டஸ் அப்படின்னா டாலர் அண்டர் ஸ்கோர்னாக்கா ஒரு கமாண்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு வேரியபிள்லேருந்து ஒரு வேல்யூ எடுத்துருவா. எந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து டாட்னா முன்னாடி கமாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா அந்த கமாண்டட்ல ஸ்டேட்டஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டியில் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாப்டு. ஸ்டேட்டஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டியில் எதுலாம் ஸ்டாப்டுன்னு இருக்கோ அதை மட்டும் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, இங்கே பாருங்க வெறும் ஸ்டாப்டு மட்டும் தான் வந்திருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இது இட்ரேட்டிவ் ஃபில்டரிங்கை ரன் பண்ணுவோம். ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஈக்குவல் டு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கிரேட்டர் தென் யூஸ் பண்ணி பார்த்துடலாங்களா. ஸோ நம்ம கெட் ப்ராசஸ் எடுத்துப்போமே. ஸோ கெட் ப்ராசஸ் வந்து என்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸோ கெட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நமக்கு இதில் என்ன வேணும்னு கேட்டிங்கனாக்கா சிபியூ வந்து எதெல்லாம் வந்து 12க்கு மேலே இருக்கோ அதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏர்லி ஃபில்டரிங் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படின்னு அர்த்தம் இந்த கமாண்டட்டோடைய ஃபில்டர் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்போ இந்த சிபியூன்னு ஏதாச்சும் வந்து இந்த கமாண்டட்டை ப்ரொடியூஸ் ஆகுதான்னு பார்க்குறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கெட் ஹெல்ப், இந்த கெட் ப்ராசஸோட ஹெல்ப் டாக்குமெண்ட் பார்க்குறேன். கெட் ப்ராசஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தா இங்கே பாருங்கள், ஸோ இதில் இத்தனை வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து சிபியூன்னு எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். கெட் ப்ராசஸில் நேம் இருக்குது, அப்படி பண்ணாக்கா வந்து சிபியூன்னு எங்கேயாச்சும் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், அப்போ கெட் ப்ராசஸ் கெட் மெம்பர்னாலும் ஜிஎம்னாலும் ஒன்று தான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் இதில் சிபியூன்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இட்ரேட்டிவ் ஃபில்டரிங் யூஸ் பண்ணி இந்த சிபியூ வேல்யூவை கம்மி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், கெட் ப்ராசஸ் அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். கொடுத்துட்டோமா, ஃபில்டர் பைப் கொடுத்துட்டு வேர் ஆப்ஜெக்ட் ஃபில்டர் ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் டாலர் அண்டர் ஸ்கோர் டாட்னா இந்த முன்னாடி கமாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்க ப்ராப்பர்ட்டிலேருந்து என்ன ப்ராப்பர்ட்டி, சிபியூ இஸ் கிரேட்டர் தென் என்ன கொடுக்குறோம் 10. ஸோ சிபியூ கிரேட்டர் தென் 10 இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிபியூ கிரேட்டர் தென் 10 மட்டும்தான் வரும் இவ்வளோ அவுட்புட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு கமாண்டட்ல வந்து பெராமீட்டர் மூலம் நம்மளால ஃபில்டர் அப்ளை பண்ண முடியலனாக்கா இந்த மாதிரி வேற ஆப்ஜெக்ட் மூலம் தனியாக ஃபில்டர் அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டரிங் பேர் தான் நம்ம வந்து இட்ரேட்டிவ் ஃபில்டரிங் அப்படின்றோம். ஸோ இது கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் டு கண்டெய்ன்ஸ் மேட்ச் இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஸோ நம்ம இப்போ வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் இட்ரேட்டிவ் ஃபில்டரிங்கில். ஸோ அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்டு ஆர் எக்ஸ்ஆர் நாட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னு சொன்னோம், ரெண்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இணைச்சு நமக்கு வந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணி தரும்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை எடுத்துப்போமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபிசிக்கல் மெமரி இன் கேனாக்கா இதெல்லாம் கேபியில் இருக்குது. ஸோ எனக்கு ஃபிசிக்கல் மெமரிங்கிறது வந்து 10,000 கேபிக்கு மேலே இருந்தாலும் அதே மாதிரி ஒர்க்கிங் செட்டுங்கிறது வந்து 10,000 கேபிக்கு மேலே இருந்தாலும் எனக்கு வந்து எடுத்துடுவான்னு சொல்ல போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணலாம், அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கல் மெமரி இல்லாட்டி வந்து ஒர்க்கிங் செட் இது ரெண்டுமே வந்து இல்லை, நம்ம முன்னாடியே செக் பண்ணிட்டோம். இப்போ கெட் ப்ராசஸில் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், கெட் ப்ராசஸ் அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். வேர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு கமெண்ட் எப்படி நினைக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுறேன், டாலர் அண்டர் ஸ்கோர் டாட் பிஎம் ஃபிசிக்கல் மெமரி ஈக்குவல் டு இது கிரேட்டர் தென் என்ன பண்ண போகிறோம் 10,000 கேபி. ஸோ இந்த இது பவர் ஷெல்லுக்கு தெரியும் கேபினா என்னன்னு தெரியும். ஸோ அதனால டேரெக்டாக நான் கேபினே கொடுத்துட்றேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், அண்டு என்ன அர்த்தம், ரெண்டு வேல்யூமே ட்ரூவாக இருக்கணும். இந்த வேல்யூ ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் எடுத்துருவான்னு சொல்கிறோம். ஸோ என்ன பண்ணுறேன், டாலர் அண்டர் ஸ்கோர் டாட் என்ன பண்ணுறேன் இப்போது WS இஸ் கிரேட்டர் தேன் 10,000 KB அப்படின்னு கொடுத்து விட்றேன். ஸோ பவர் ஷெல்லுக்கு கேபினா என்னன்னு தெரியுங்கிறதுனால இப்படி கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள். ஸோ இந்த அவுட்புட்டில் எப்படி வந்திருக்குது, இந்த அவுட்புட்டில் பாருங்கள் ரெண்டுமே வந்து 10,000 கேபிக்கு மேலே இருக்கும். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள் இதே இதை ஆர் யூஸ் பண்ணேனாக்கா என்ன வருதுன்னு பாருங்கள், ஏதாச்சும் ஒன்று 10,000 கேபிக்கு மேலே வந்து கொண்டு வரும். இங்கே பாருங்கள். ஸோ இது 10,000 கேபிக்கு மேலே இருக்குது, அதான் இதை கொண்டு வந்துச்சு. புரியுதுங்களா, ரெண்டு அவுட்புட். இதே மாதிரி நீ எக்ஸ்ஆர் நாட் ரெண்டுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்,
ஏர்லி ஃபில்டரிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். இட்ரேட்டரி ஃபில்டரிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். இட்ரேட்டரி ஃபில்டரிங்ல கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றிலாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும். இந்த வீடியோ சீரிஸ் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா நான் செலக்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபில்டர்னு சொல்லியிருப்பேன், வேறு ஆப்ஜெக்டிவ் ஃபில்டர்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் கேட்கலாம், என்னப்பா நீ இதுவும் ஃபில்டர்ன்ற இதுவும் ஃபில்டர்ன்ற, இந்த ஃபில்டர் எங்கே யூஸ் பண்ணுவேன், இந்த ஃபில்டர் எங்கே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கு நம்ம வந்து கெட் ஏடி யூசர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ நான் கெட் ஏடி யூசர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஐடென்டிட்டின்னு கொடுத்து என்னோட யூசர் நேம் கொடுக்குறேன், பிஎஸ் யூசர் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்தனாக்கா இங்கே பாருங்கள். ஸோ இதில் இத்தனை அவுட்புட் வருது. ஆனால் இந்த கமாண்ட் இவ்வளோதான் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுதா, இல்லை நிறைய அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு தெரியும். ஸோ அதை எப்படி பார்க்கலாம்னாக்கா நம்ம மெம்பரை வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த கமாண்டுக்கு என்னென்ன மெம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கமாண்டில் என்னென்ன இது ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கெட் மெம்பர் கொடுத்தனாக்கா இவ்வளோ தான் வருது. பட் இந்த கமாண்டில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது மொத்தத்தை எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டி கொடுத்து ஸ்டார் கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கமாண்டட்டில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது அத்தனை ப்ராப்பர்ட்டி எடுத்துருவா அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கமாண்ட்லெட்டோட ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், கொண்டுட்டு வான்னு சொல்லும்போது இங்கே பார்த்தீங்களா, ஸோ இத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த கெட் செலக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து ஒரு கமாண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட்டோட ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபில்டர் பண்ணி எனக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியை மட்டும் கொண்டுட்டு வா அப்படிங்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கெட் ஏடி யூசர்னு இதே கமாண்ட் இங்கே ரன் பண்ணுறேன் பாருங்கள். இதே கமாண்டை ரன் பண்ணுறேன், பிஎஸ் யூசர் ரன் பண்ணுறேன். இங்கே ரன் பண்ணும்போது எனக்கு இந்த யூஸ் வருது. நான் இது என்ன பண்ணுறேன், எல்லா ப்ராப்பர்ட்டியும் கொண்டுட்டு வான்னு சொல்கிறேன். இதுதான் இந்த கமாண்டோட எக்ஸாக்ட் அவுட்புட். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குது கெட் ஏடி யூசரில். ஓகேங்களா. ஸோ இத்தனை ப்ராப்பர்ட்டிலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு ஃபில்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கொண்டுட்டு வருது. அதாவது ப்ராப்பர்ட்டிலேருந்து இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு கெட் ஏடி இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் நேம் சாம் அக்கௌண்ட் நேம் கமா ஸ்டேட். ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி நேமை ஃபில்டர் பண்ணுறது, அதாவது வந்து ஹெட்டிங்கை வச்சு ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்க வேல்யூ வச்சு ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து வேற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கெட் ஏடி யூசரில் ஃபில்டர் போகிறோம், அதே கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, நம்ம இத்தனை முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஃபில்டர் ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா யூசரும் வருது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எந்தெந்த யூசர் எந்தெந்த ஸ்டேட்னு வந்துருது. ஆக்சுவலாக இந்த யூசர்லாம் ஸ்டேட்டே ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ தெரியுதுங்களா. ஸோ ஒரு கமாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட்டோட ப்ராப்பர்ட்டியை வச்சு நான் வந்து ப்ராப்பர்ட்டி ஹெட்டிங், அதாவது ப்ராப்பர்ட்டிங்கிறது ஹெட்டிங். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், செலக்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவேன். இதே ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்க வேல்யூ, இதான் ப்ராப்பர்ட்டி, இதுக்குள்ளே இருக்க வேல்யூ வச்சு ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் வேறு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவேன். அதே பண்ணிட்டுங்களா. இங்கே பாருங்கள், இதில் வேறு ஆப்ஜெக்ட் கூட யூஸ் பண்ண தரோம், ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த வேர் ஆப்ஜெக்ட், இந்த இல்ட்ரேட்டிவ் ஃபில்டரிங் எல்லாம் இந்த மாதிரி ஃபில்டரிங் எங்கே யூஸ் பண்ணுவோம்னாக்கா, இல்லை வேர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன், இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இருங்க, எல்லாம் ஒன்று தான், ஒரே அவுட்புட் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஆனால் நீங்கள் வேர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த கமாண்டுக்கு நீங்கள் டேரெக்டாகவே என்ன யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த வேர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. வேர் ஆப்ஜெக்ட் $_டாட் அப்படின்னு அர்த்தம், முன்னாடி கமாண்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த அவுட்புட் அப்படியே கொண்டு வந்து அர்த்தம். இந்த 3 வந்துடும். ஆக்சுவலாக நேம் ஈக்குவல் டு, இல்லாட்டி நேம் லைக் பி ஸ்டார். ஸோ கொடுத்து விட்ருவேன், இதை கமெண்ட்டில் கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா. ஸோ என்ன பண்ணுது, இது உள்ளே போய் பார்க்குது. ஸோ நேமுக்குள்ளே பீல ஸ்டார்ட் ஆகிற யூசர்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ ஒரு கமாண்ட் லெட்டோட ஹெட்டிங் வச்சு ஃபில்டர் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ராப்பர்ட்டி மட்டும் வச்சு இந்த ப்ராப்பர்ட்டிலாம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம செலக்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இந்த வேல்யூ இருந்தால் கொண்டுட்டு வா அப்படின்னு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்க வேல்யூ வச்சு ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம், நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் PowerShell என்ன இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் PowerShell எதுக்கு ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். அப்புறம் ஏர்லி ஃபில்டரிங்னா என்னென்னு பார்த்தோம். ஏர்லி ஃபில்டரிங்கில் 2 வகை இருக்குது. ஒன்றுங்கிறது வந்து நமக்கு தேவையான ஃபில்டர் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து அந்த கமாண்டோட பேராமீட்டர்லேயே இருந்தால் டேரெக்டாக ஃபில்டர் அப்ளை பண்ணிடலாம். அது கெட் சர்வீஸ் நேம் பார்த்தோம் எக்ஸாம்பிளாக. ஒருவேளை வந்து நமக்கு தேவையான ஃபில்டர் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து அந்த கமாண்டோட பேராமீட்டர் இல்லைனாக்கா, ஆனால் அந்த கமாண்ட் பேராமீட்டரில் வந்து ஃபில்டர்னு ஒரு
பேராமீட்டர் இருந்துச்சுனாக்கா அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கமாண்ட்ல போகிற ப்ராப்பர்ட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அது கெட் ஏடி யூசர்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒருவேளை கமாண்ட் பேராமீட்டரோட நேமும் இல்லை, ஃபில்டருங்கிற பேராமீட்டரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், தனியாக நம்ம ஒரு ஃபில்டர் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கு பேர் இட்ரேட்டிவ் ஃபில்டருங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அந்த தனியாக ஃபில்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்புறம் இது எல்லாத்துலையும் எப்படி கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் வேற ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். ரெண்டுமே ஃபில்டர் தான். செலக்ட் ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு ப்ராப்பர்ட்டி நேம் வச்சு ஃபில்டர் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆப்ஜெக்ட், அந்த ப்ராப்பர்ட்டி நேம்குள்ளே இருக்க வேல்யூ வச்சு ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து வேற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த செக்ஷன் நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா இந்த வீடியோவோட கீ டேக்அவே பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குண்டான கீ டேக்அவே பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ வழக்கம் போல் நீங்கள் வந்து இதுக்குண்டான ஆன்சர்ஸ் வந்து உங்கள் நோட் பேட்லையோ இல்லைனா ஒன் நோட்லையோ எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த செக்ஷனில் வந்து இதுக்குண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதை பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லா? ஸோ அந்த கீ டேக்அவே பாயிண்ட்ஸ்க்குண்டான ஆன்சர்ஸ் வந்து இதுதான். ஸோ நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு எதாவது கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் அதில் செகண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்கும் லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்கும் நான் லிங்க் போட்டிருக்கேன். நீங்களே வேணால் லிங்க் போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் லேட்டஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் அங்கே பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் எழுதிப்பீங்கனாக்கா நீங்கள் அந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நான் எனக்கு என்ன தெரியுதோ அதை எழுதியிருக்கேன். ஸோ நீங்களும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆன்சரும் என் ஆன்சரும் மீனிங்கில் ஒன்றா இருந்தால் போதும், இதே வார்த்தைகள் இருக்கணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த செக்ஷனில் என்ன பார்க்கலாம்னாக்கா நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ள ப்ராக்டிக்கல் டாஸ்க் ஏதாச்சும் இருந்தால் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள டாஸ்க் வந்து இதுதான். ஸோ ஃபஸ்ட் டாஸ்கில் வந்து நீங்கள் கெட் நெட் ஐபி அட்ரஸ்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி அட்ரஸ் ஃபேமிலி IP4 மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். செகண்ட் டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கெட் ப்ராசஸில் வந்து பீக் பேஜ் மெமரி வந்து 20,000 இருக்கணும், ஒர்க்கிங் செட் வந்து 20,000க்கு மேலே இருக்கணும். ஸோ இது மாதிரி ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து அவுட்புட் எடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு டாஸ்க்குண்டான ஆன்சர்ஸுமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் கொடுத்துருப்போம். நீங்கள் பார்த்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் ஒருவேளை ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலனாக்கா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் இந்த வீடியோ சீரிஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே போங்க. இந்த வீடியோ சீரிஸ் முடியும் போது நீங்கள் வந்து இதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்களே பண்ணுற அளவுக்கு வந்து தகுதியாக இருப்பீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை கரெக்ஷன்ஸ் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலோ வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த PowerShell நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். Until then, see you, bye bye.